விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் அசிங்கப்படுத்துற விஜயா இன்னைக்கு அசிங்கப்பட்டு நின்னாங்க. அதுவும் மீனாவை எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் இவங்களை கேவலமா பேச இவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அதை பாக்குறதுக்கு உண்மையிலே கண்கொள்ளா காட்சியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிந்தாமணி கூட்டு வந்த ஆள் வந்து கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க என்னோட பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சார் சொல்றீங்க, எனக்கு இது தெரியவே தெரியாது, இது வந்து ஒரு ஃபோர்ஜரி, இது ஒரு சீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி எனக்கு பணம் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். இப்போ அண்ணாமலைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்து பெரிய விஷயம், பெரிய ஆபத்து அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ என்ன செய்யறதுன்னு அவர் தெரியாம குழம்பி நிற்கும் போது நம்ம முத்து போய் கேட்கிறாரு, உனக்கு என்ன பணம் தானே வேணும், எனக்கு 1 வருஷம் டைம் கொடு, நான் உன் பணத்தை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, 1 வருஷம்லாம் டைம் கொடுக்க முடியாதுப்பா, உனக்கு வேணா நான் 1 மாசம் டைம் கொடுக்குறேன், 1 மாசத்துல பணத்தை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணு, உன் வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, உடனே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி 1 மந்த்ல என்னால கொடுக்க முடியும், நான் உனக்கு பணம் தர்றேன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் நீ டைம் கொடுக்கணும், இந்த டைம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சோ உனக்கு எவ்வளவு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு 3 மாசமாவது டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் 3 மாச டயத்துக்குள்ள 48 லட்சத்தை வந்து திரும்ப அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடு இவங்களுக்கு, ஒருவேளை அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல இந்த வீட்டுல இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சிந்தாமணி கிட்ட விஜயா பேசுறாங்க. என்ன சிந்தாமணி, வந்தவங்க இப்படி சொல்றாங்க, நீ பார்த்துட்டு பேசாம இருக்க, அவளை பணம் நான் எப்போ வாங்கினேன் உனக்கே தெரியும்ல, நான் இவ்வளவு தானே வாங்கியிருக்கிறேன், அவங்க அவளை பணம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு வாங்கினீங்களா, அது அவளை ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சோ இவங்க கூட நட்பு வச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயங்கள் நடந்தாதான் விஜயா நாளைக்கு வந்து திருந்துவாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மீனாவுக்கு எதிராக இவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. சோ இது எல்லாம் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சேர்த்து வச்சு இவங்களை செய்யுது அப்படின்னா அது மிகையாகாது. ஓகே, இப்போ சிந்தாமணி போனதுக்கு அப்புறம் இவங்க போய் நைசா அண்ணாமலை கிட்ட பேச, அது வந்துங்க அப்படின்னு சொல்லும் போதே தலைவர் பல்லார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. ஒழுங்கு மரியாதையா ஓடிடு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா உன்னை அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறம் விஜயா எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது விஜயா வந்து அப்படியே நைஸா பேச்சு கொடுக்குறாங்க. இவன் தாங்க இப்படி பண்ணிட்டான், அவன் பேச்சை கேட்டுதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அவன் பேச்சை கேட்டது தப்பு கிடையாது, நீ கணவருக்கு தெரியாம செஞ்ச பத்தியா, அதான் தப்பு. அவன் உன்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தானா நீ என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கணும், இல்ல என்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நீ எவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்கள் பண்ணிருக்க தெரியுமா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு விஜயாவால பதில் சொல்ல முடியல. அண்ட் அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணா நம்ம முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த வீட்டை திரும்ப நம்ம வாங்கணும், நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட என்ன பணம் இருக்குது, வீடு வாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம், அதுவும் வேணும் வாங்க செலவாயிருச்சு, சோ நம்ம கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து அவங்க கழுத்துல போட்டிருந்த செயினை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க, இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரும், இதை வித்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு இதை வேணா நம்ம இப்ப வித்து முதல்ல 5 லட்ச ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துருவோம், அது போக 43 லட்சம் தான், சோ நமக்கும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், அண்ட் அடுத்தடுத்து கொஞ்சம் கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ மீனாவை எப்படி பாக்குறதுனே தெரியல முத்துவுக்கு. ஏன்னா முத்து வாங்கி கொடுத்த செயின் அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட கோல்டுன்னு இருக்குது, அதையே தனக்கு தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட வீட்டுக்காக கொடுக்க வர்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது சோ உண்மையிலே அதை வந்து அவர் எப்படி எடுத்துக்க போறார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அண்ணாமலை ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாரு, இந்த வீட்டுல இனிமே இவனுக்கு பங்கும் கிடையாது நொங்கும் கிடையாது, இவன் ஏதாவது கேட்டு வந்தான் அப்படின்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வான் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, ஆனா மனோஜ் எதுவுமே தெரியாம போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுறதுக்காக உட்காரும் போது விஜயாவுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம். சோ இதோட விஜயா திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது, இல்ல நான் திருந்த மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு அசிங்கம் தான். அந்த அசிங்கத்தை தொடச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் மனோஜ் பேச்சை கேட்காம இவங்களா சுயமா ஒரு முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கப்புறமும் மனோஜ் பேச்சை கேட்டுட்டு மனோஜுக்காக என் பிள்ளைக்காக அவன் அப்படியே நிப்பாட்டிடுவான் நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு மேலும் மனோஜால அசிங்கம் தான் கிடைக்குமே தவிர்த்து இவங்க நினைக்கிற மாதிரி எந்த நல்ல விஷயம் நடக்காது அப்படின்றது மட்டும்தான் உண்மை உண்மை உண்மை. ஓகேங்க, நாளைக்கு எபிசோட் நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரவி சுருதி அவங்க பங்குக்கு அவங்களும் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்க போறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த மீட்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ
அதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட் அண்ட் நாளைக்கான எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்க, இனி இதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்களை டெப்த்தாக ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் ஆரம்பத்தில் அந்த ஃபினான்ஸ்காரை வந்து நம்ம அண்ணாமலை சட்டையை மட்டும்தான் பிடிக்கல, மற்றபடி நீங்களா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இந்த விஷயம் தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னது தான். அண்ணாமலை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரியாது, மனோஜ் என்னை ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு அவன்கிட்ட. அவன் வந்து அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா சிந்தாமணி பக்காவாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் அவங்க கூட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களை நீ பழி வாங்கணும் அப்படின்றது அவனோட எண்ணம், அவனோட டார்கெட்டு எல்லாமே பிளானடு, பக்கா பிளானோட தான் வந்திருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவங்களை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பியவே நம்ம சிந்தாமணி அவங்க கையில் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுதான் சந்தர்ப்பம். லாஸ்ட் எபிசோடுக்கு முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன நடந்தது அப்படின்னா, சிந்தாமணி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முத்து ஒரு முக்கிய காரணம் ஆயிட்டார் அப்படின்றதுனால இந்த சந்தர்ப்பத்தை தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து இந்த வீட்டோட நிலைமையவே அப்படியே சீர்குலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். இப்போ இந்த ஃபைனான்ஸ்காரர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பணத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி வீம்புக்கு நான் நிற்கிறான். ஸோ நீங்கள் ஃபினான்ஸு பட் இப்படி நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து மீனா எல்லாரும் சொன்னாலும், இல்லைங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, கையெழுத்தே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணி போட்டிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை நான் எந்த வகையில் நம்புறது, அதெல்லாம் எனக்கு முடியாது, என் பணத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து கோவப்படுறாரு. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்குறது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? ஒரு மாதத்தில் எப்படிங்க பணத்தை திரும்ப கொடுக்க முடியும்? அதுவும் ஒரே நாளில் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் முடியாது, நீங்கள் கிளம்புங்க, உங்கள் பணம் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு அந்த ஃபைனான்ஸ்கார் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னப்பா வாய் வார்த்தையாக நீங்கள் வந்து போங்க பணம் வரும் அப்படின்னா நாங்கள் போயிடுமா, எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றது நீ எங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நிற்கிறான். அப்போது என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்படியே விதி பிளிங்கி நிற்கிறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா முத்து வந்து டைம் கேட்குறாரு. எங்களுக்கு 1 வருஷம் கொடு, ஏன்னா 48 லட்சம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, எங்களுக்கு ஒரு 1 இயர் டைம் இருந்தால் தான் நாங்கள் இந்த விஷயத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவ்வளோ நாள்லாம் என்னால் தர முடியாதுப்பா, அவ்வளோ நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் வேணா ஒரு மாதம் தரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்னது 1 மாதமா? இப்போ அமௌண்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுமா? 48 லட்ச ரூபா. இது நாங்கள் நினச்சா கூட திரும்ப தர முடியாது. ஸோ எங்களுக்கு இந்த 1 மந்த் பத்தாது, இன்னும் அதிகப்படியான டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஓகே வேணா, உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா, ஒரு 3 மாதம் நான் டைம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணாமலை அப்படியே பயந்து போய், என்னடா அது 3 மாதம் தான் டைம் வாங்கியிருக்கான், என்ன செய்ய போகிறான் இந்த 3 மாதத்தில் அப்படின்னு சொல்லி அவருக்கும் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ இருந்தாலும் முத்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது அவரும் மறுத்து பேசலை. அவர் வந்து பேயறிஞ்ச மாதிரி தான் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நடந்த சம்பவங்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கும்போது அவரால் மட்டும் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் அவர் நிற்கிறாரு. அண்ட் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த ஃபினான்ஸ்காரர் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தாங்க என்னால் டைம் தர முடியும், இதுக்கு மேலே என்னால் டைம் தர முடியாது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வீட்டை மீட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது. அப்படி நீங்க 3 மாசத்துல வந்து அந்த வீட்டை மீட்கலையோ, நான் கண்டிப்பா இந்த வீட்டை ஏலத்துக்கு விட்டு என் பணத்தை எடுத்துக்கிடுவேன், நீங்க வந்து என்ன சடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ இப்போதான் முத்துவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முத்து நிற்கும்போது அப்போதான் அண்ணாமலை ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த சொத்துல இவனுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. இவன் பண்ண விஷயங்கள் எல்லாம் போதும், இதுக்கப்புறம் இவனுக்கு சொத்துல பங்கு, அதில் பங்கு, இதில் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் முட்டாள் நானாக தான் இருப்பேன், இவனுக்கு இனி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். ஏன்னா அண்ணாமலை எடுத்த முடிவு வந்து சாதாரண முடிவு கிடையாது, ரொம்பவே ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிதி நிலைமையை மாற்றி அமைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அண்ணாமலை இப்படி சொன்னவும் நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே செவலை சேர்த்து போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் மூஞ்சி உடஞ்சிருந்த அப்பான்னு ஒப்பான்ட்டு வந்தனா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக அவர் பேச, ஸோ அப்போ தான் விஜய் அப்படியே நைஸாக அண்ணாமலை கிட்ட போய் அது வந்துங்க அப்படின்னு சொல்ல தான் வர்றாங்க. சொல்ல வரும்போதே பொழிச்சுன்னு ஒரு அப்பு, ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், ஒன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வந்து அது வந்துங்க இது வந்துங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஏற்றுக்கிறணுமா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நாக்கு பிடிங்கிட்டு சாகிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. ஸோ அண்ணாமலை கேட்டும் விஜயா வந்து திருந்தலை. அண்ட் அது போக செவ்வளை சேர்த்து ஒரு அப்பு கொடுக்குறாரு. அந்த
அந்த அப்பை வாங்கிட்டாவது அவங்க வந்து திருந்தி இருக்கணும். ஆனால் அப்பையும் அவங்க திருந்தலை. ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு, இங்கே பார்ப்பா, இந்த வீடு வந்து நான் வாழ்ந்த வீடு, நீங்கள் இதில் வாழ போகிற வீடு, இந்த வீடு நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து என்னோட ரத்தமும் சதையும் இருக்குது, என்னோட இத்தனை நாள் உழைப்பு எல்லாம் இந்த வீட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் உங்களை தான் நம்புகிறேன் முத்து மீனா, உங்களால் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பையும் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எப்படியாவது அந்த வீரை திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக முயற்சி பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை மீட்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த பொறுப்பை நம்ம முத்து ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அண்ணாமலை போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, என்ன பேசினாலும் அது வேஸ்ட் அப்படின்றது அண்ணாமலைக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்போ அண்ணாமலை என்ன செய்கிறார் அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்ககிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ரூமில் போய் ஒரு ஓரமாக உட்கார. அப்போ விஜயா வந்து உங்களுக்கு பால் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏம்மா சாமி, நீ பண்ண வரைக்கும் போதும், உன் கையால் இதுக்கப்புறம் எது சாப்பிடனாலும் அது பயமாக தான் இருக்குது, ஒருவேளை நீ பாலில் விஷத்தை கலந்து வச்சுட்ட அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னார் பாருங்க ஒரு பதில். விஜயா அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் விஜயாவுக்கு புரியுது நம்ம எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ தப்பாக இருந்திருக்கோம் அப்படின்றத அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடலன்னா நீ மனுஷே கிடையாது விஜயா அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல அழுகுறாங்க, சீன் போடுறாங்க, நான் வந்து அப்படி நினச்சி பண்ணேங்க, நான் வந்து இப்படி நினச்சி பண்ணேங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ரீசன் சொல்கிறாங்க. பட் அந்த ரீசன் எதையுமே நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவங்க எதுவுமே தெரியாமல் பண்ணலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு இவனுக்காக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு பண்ண விஷயம். ஆனால் இன்றைக்கி அவனே என்ன சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு விட்டு போயிட்டான். ஸோ இப்போ முத்து அண்ட் மீனா அவங்க 2 பேரும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை விஜயா இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. அப்போது விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பண்ணது தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவர் வந்து எதுக்குமே இறங்கி வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் கிடையாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் இதுக்கப்புறம் எதுக்குமே நான் இறங்கி வர மாட்டேன், இனி ஓம் பாடாச்சு அவன் பாடாச்சு, நான் உங்கள் விஷயத்தில் எல்லையுமே தலையிட மாட்டேன்டா, தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. உண்மையிலே அவர் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. இவங்க கிட்ட இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் இதுக்கப்புறம் பொழைக்க முடியும். எவ்வளோ தப்பு பண்ணாலும் இப்போ வரைக்கும் மன்னிச்சு விட்டுட்டு தாங்க இருந்தார். மனோஜ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், விஜயா பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மனுஷன் மன்னிச்சு விட்டார் அப்படின்னா அதற்கு எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கணும், அதற்கு எவ்வளவு வந்து ஒரு செக்யூராக இருந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மீண்டும் மீண்டும் அந்த மனுஷனுக்கு துரோகம் செய்யும் போது ஒரு கட்டத்தில் அந்த மனுஷன் உடஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நம்பவே கூடாது, இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் நகர்ந்துடுறாரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா விஜயா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அண்ணாமலைகிட்ட போய் சாரி கேட்குறாங்க. அண்ணாமலை மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம முத்து மீனாவை காட்டுறாங்க. ஸோ முத்து மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது இதை நம்ம வந்து மீட்டே ஆகணும், மாமா நம்மளை நம்பி தாங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக மாமாவுக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் மீனா கிட்ட பார்த்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது கரெக்டாக செஞ்சு முடிச்சாகணும். ஆனால் என்ன மீனா பண்ணுறது, நம்மக்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏங்க அதான் 10 விரல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. 10 விரலை வச்சு என்ன மீனா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, அதுதாங்க நம்மளோட நம்பிக்கை இருக்குல்லங்க, இதை விட வேறு என்னங்க வேணும், நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்குல்லங்க, அதுவே நமக்கு பெரிய விஷயம் தான், நம்மளோட முதல் வெற்றி தான், நம்ம ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறதே, நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் தாங்க, நிச்சயமாக இதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும், நம்ம யாருக்காக இல்லைனாலும் மாமாவுக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட ஒரு செயின் இருக்குது, இந்த செயின் இன்னைக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரும், இந்த 5 லட்ச ரூபா செயினை முதல்ல விற்று அந்த 5 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போய் அவன் கையில் கொடுங்க. ஸோ நமக்கு வந்து 43,000, 48 இருக்கிறது 43,000, நம்ம கிடைக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த கடனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ முத்துவுக்கு இது சரின்னு படலை. ஆனால் இருந்தாலும் இவங்க சொல்கிற விஷயத்த தட்டாமையும் இருக்க முடியல. ஏன்னா முத்து வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சாத்தியமாக இருக்கும், மீனா கிட்ட செயின் இருக்கிறது அது ஒன்று தான், அதையும் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஸோ இப்போ கொண்டு போய் அதையும் அடக வச்சுட்டா எப்படி அப்படின்றதான் அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான், அவர் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான்.
அவர் யோசிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இதில் சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா கிட்ட இருந்த நகைகள் அப்படின்றத விட இந்த வீடை திருப்புறதுக்கு இது போதுமானதாக இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை சிக்கலேமும். ஸோ இது வந்து வெறும் யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு சொல்கிற மாதிரி 42 லட்ச ரூபாயை கம்பேர் பண்ணும்போது இது வெறும் ஒரு சின்ன சோளப்பொரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போது இதை விற்று தான் நம்ம அந்த 48 லட்ச ரூபாய் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன விஷயத்தை அப்படியே மெய் மறந்து நிற்கிறாரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அண்ட் நாளைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து சொல்கிறாரு, மீனா நீ இந்த 5 லட்ச ரூபா அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அது போக 43 லட்ச ரூபா ரெடி பண்ணணும் மீனா, இது நீ நல்லா யோசிச்சுப்பாரு, இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க, நம்ம தான் கெட்ட போகிறோம், நம்ம தான் கெட்டியாகணும், மாமாக்காக இந்த விஷயத்த பண்ணுறோம், இந்த செயின் இல்லைன்னா என்னங்க நீங்கள் மறுபடியும் எனக்காக வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எத்தனை முறை கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், ஆனால் அத்தனை முறையும் கொண்டு போய் அடக்கடையில் வைக்க முடியுமா அல்லது விற்க முடியுமா, ஒவ்வொரு வட்டமும் வாங்குகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழலில் போய் வித்துருவோம் மீனா, இது நமக்கு எதுவுமே ராசி கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப அழுத்திக்கிறாரு. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் இந்த ராசி இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, நமக்கு இப்போ வீடு தான் முக்கியம், வீடை திருப்புறதுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம், எப்படியாவது இந்த வீடை திருப்பி மாமா கையில் கொடுக்குறோம், இதுதான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டு, இதை நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது, நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடை திருப்பி நம்ம மாமா கையில் ஒப்படைக்கணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்படியே முத்துவுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. அவன் என்னன்னாடா என்னை மூத்த பையன், அவன் தான் குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் வந்து தாங்கி சுமக்கணும், ஆனால் அவன் வந்து அப்படியே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், நீ இந்த வீட்டுக்கு வந்த மருமக மீனா, நீ எதற்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து எந்திரிச்சு விறுவிறுன்னு போகிறாரு. என்னடா அது மனோஜ் இவ்வளோ கோபமாக போகிறாரே, ஒரு 48 லட்ச ரூபாய் எப்படியாவது புரட்டி அல்லது ஒரு லோனுக்கே நான் வாங்கி கையில் கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் போன மனோஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்சலோடு திரும்ப வராரு. விஜயாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மனோஜை, என்னடா விறுவிறுன்னு போனா, ஸோ ஏதோ அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் என்னடா ஏதோ பார்சலாக வாங்கிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அமைதியாக இருக்கும்போது அப்போ மனோஜ் போய் விஜயாவை கூப்பிட்றாரு, ஏமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, வாமா அங்கே பார் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் எதுக்கு நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு தூக்கி விடு பார்த்துக்கிறலாம், இவங்க அதெல்லாம் எப்படியாவது திருப்பிடுவாங்க, நமக்கு என்ன சொத்தில் பங்கு தராமையாக போயிடுவாங்க, இவங்க எப்படினாலும் இன்றைக்கி திருப்பினா நமக்கு பங்கு தந்து தான் ஆகணும், பங்கு நம்ம கொடுத்துருவாங்க, நம்ம இதை பற்றியெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாதுமா, நீ வா பிரியாணி சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் விஜயாவுக்கு கோபம் வருது. ஏண்டா இங்கே வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, உனக்கு பிரியாணி கேட்குதா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவனை 4 அப்பி ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிரு, இதுக்கு மேலே நீங்கள் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னை செருப்பால் நானே அடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவமாக ஆக்ரோஷமாக திட்டுறாங்க. ஏன்னா இப்போவாவது இந்த முடிவு எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த முடிவு எடுக்கலை, இவனை வந்து இதே தங்கத்தட்டில் வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் இன்னும் கெட்டு கீழாவளியாகி ஏன் அந்த கடையை கூட வித்துட்டு வந்தாலும் வந்துடுவான், ஏன்னா அவ்வளோ கேவலமானவனாக தான் இருக்கான். ஸோ இப்போவாவது 4 அப்பி ஏண்டா இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உனக்கு பிரியாணி கேட்குதாடா, உனக்கு எப்படிடா மனசு கேட்குது, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானாடா, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, எப்படி இந்த வீட்டை திருப்ப போகிறோம் அப்படின்றது தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் அப்படின்ற மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நான் இப்படி மாட்டி சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாமல் நீ பிரியாணியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு பிடிங்கிட்டு சாகிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. நீ என்னமும் கேளு, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன், நீ வர்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால தான் சொல்கிறோம், இவன் ஒரு மனுஷ பயலே கிடையாது, இவன் ஒரு மனுஷ சந்துவே கிடையாது, இது ஒரு அக்மார்க் மிருகம், இது ஒரு கடைஞ்செடுக்கப்பட்ட மிருகம், இந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறது கிடையாது, முழுக்க முழுக்க இந்த குடும்பம் ஒரு கெட்டு கீழாவளி ஆகிறதுக்கான காரணமும் இவனும் ஒருத்தன் தான் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது, இது வந்து புதுசு கிடையாது, முத்துமீனா வந்து பார்க்காத பிரச்சனை கிடையாது, நாளைக்கு ஒருவேளை அவங்ககிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி திரும்ப லோன் போட்டு இருந்தா அப்படி உனக்கு என்ன காசு தானே, நீ பத்திரத்தை கொடு நாங்கள் பேங்க்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப பேங்க்லேயே வந்து நாங்கள் வட்டி கட்டிக்கிறோம், எங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ அடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடைக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, இதை வந்து பார்த்திங்கன்னா ஐயோ தீர்க்கவே முடியாது அப்படின்ற பிரச்சனை கிடையாது, இவன் எதுக்காக ஏலத்துக்கு விடணும். ஸோ நியாயப்படி பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல ஃபினான்சர் சாரி ஒரு பேங்க் வச்சு மூவ் பண்ணி எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும், ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்க நாங்கள் திரும்ப உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், ஏன்னா சத்யா வேலை செய்கிற கம்பெனியில் கூட
கேட்கலாம். ஸோ இவங்களுக்கு எங்கே புரட்ட முடியுமோ அங்கே புரட்டலாம். ஏன்னா சிந்தாமணி தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம ரேகாவோட அப்பா ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா ரேகாவோட அப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி எப்படிப்பட்டவ அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு பணம் கொடுத்து. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ மீராக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அவங்ககிட்டேருந்து மீட்டு பணத்தை வந்து வட்டி இவங்க கட்டிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் மனோஜை மட்டும் மன்னிக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம எல்லாரோட ஆசை. இவன் வந்து ஒரு மனுஷனே கிடையாது, இது ஒரு மானங்கட்ட பிறவி. இவனெல்லாம் மன்னித்து திரும்ப இந்த குடும்பத்துக்குள்ளே வச்சிருக்கிறது இந்த குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நாளைக்கு என்ன வேணால் செய்வான். இப்போவே இவ்வளோ விஷயங்கள் செய்கிறவன் நாளைக்கு வேறு எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் மனோஜை உள்ளே வச்சிருக்கிறது இவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். என்னைக்கா இருந்தாலும் இவங்களே வந்து பலி கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ இவன் மனுஷனே கிடையாது, இவன் வந்து ஒரு அக்மார்க் மிருகம் அப்படின்றதுனால இவனுக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்னா ஒன்று இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும், இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து அவனை காலி பண்ணிடும். இப்போ வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா விஜயா ஹோம் அப்ளையன்ஸ். ஸோ அதுலேருந்து இவனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு முத்து மீனா வந்துடணும். ஏன்னா அதுவுமே அண்ணாமலை காசு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை அப்படின்னா அதே என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி தெரியாது. இவனுக்கு வந்து சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. ஆனால் தற்பெருமை மட்டும் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்குமா அப்படின்றதுனால என்னைக்கா இருந்தாலும் இது இவங்களுக்கு டேஞ்சர் தான். ஸோ மனோஜை வீட்டை விட்டு துரத்தணும், இல்லை அப்படின்னா அந்த கடையை விட்டாவது துரத்தணும். வீடை வந்து விட்டுட்டாங்க, ஸோ கடையவாது காப்பாற்றணும் அப்படின்னா மனோஜை இந்த இடத்துல இருந்து துரத்தி விடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.